ஸ்டூடெண்ட்ஸ், நேற்று ரன்னிங் ரேஸ் காம்படிஷன் நடந்த மாதிரி இன்னைக்கு லெமன் வித் ஸ்பூன் காம்படிஷன் நடக்க போகுது. இன்னும் நிறைய காம்படிஷன் நடக்க போகுது. ஸோ இன்னைக்கு நடக்கிற காம்படிஷனில் 5 பேர் மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. எல்லாருக்கும் தனித்தனியாக ட்ராக் போட்டிருக்கோம். உங்கள் முன்னாடி ஸ்பூன்ஸ் அண்டு லெமன் வச்சுருக்கோம். அதை எல்லாரும் எடுத்துகிட்டு வந்து நேரடியாக ட்ராக்ல வந்து நில்லுங்க. இங்கே இருக்கிற இந்த ரெட் லைனை யார் ஃபஸ்ட்டு கிராஸ் பண்ணுறீங்களோ அவங்க தான் இந்த கேமோட வின்னர். ஓகே, இப்போ யார் யாரெல்லாம் கேமில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க கை தூக்குங்க. நாங்க எல்லாரும் பண்றோம் மிஸ். ஓகே, மாயா, அபி, ரோசி, ஜாக்கி, மீனு, நீங்கள் எல்லாரும் லெமன் அண்ட் ஸ்பூன் எடுத்துகிட்டு ட்ராக்ல வந்து நில்லுங்க. என்ன இது, எல்லா லெமனும் ஈக்குவல் சைஸில் பெருசு பெருசாக இருக்குது. இப்படி இருந்தால் எப்படி காம்படிஷனில் ஜெயிக்கிறது? மாயா, நீ ரன்னிங் ரேஸில் விஜயை தள்ளி விட்டு ஜெயிக்கலாம்னு நினச்சேல, அதே மாதிரி இங்கே லெமன் சின்னதாக இருந்தால் நீ எடுத்து வின் பண்ணிடுவேன் தான் மேம் எல்லாருக்கும் ஈக்குவல் சைஸில் வச்சுருக்காங்க. என்ன எல்லாரும் உங்களுக்குள்ளேயே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? எதுவாக இருந்தாலும் என்கிட்ட வந்து கேளுங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. மேம் மாயா தான் மேம் எல்லா லெமனும் பெருசு பெருசாக ஒரே சைஸில் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தா மேம். அதான் மேம் நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆமாம், சின்ன லெமன் பெரிய லெமன்ட்டு வித்தியாசம் இருந்துச்சுன்னா எப்படி காம்படிஷன் ஃபேராக இருக்கும்? எல்லாம் சின்ன லெமன் வேணும்னு அடம் பிடிப்பீங்க. இந்த பிரச்சனையே வேணான்னு தான் எல்லாம் ஈக்குவல் சைஸில் வச்சுருக்கேன். சீக்கிரம் எடுத்துகிட்டு வந்து ட்ராக்ல நில்லுங்க. ஓகே மிஸ். ரன்னிங் ரேஸ்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்த மாதிரி இதுலயும் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிடணும். ஜாக்கி, எல்லாத்துலேயும் நீயே ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கணும்னு நினைப்பியா? இந்த கேமில் நான் தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குவேன் பாரு. அட பாவீங்களா, கடைசியில் என்னையும் நேர்மையாக விளையாட வச்சுட்டிங்களே. எப்படி ஜெயிக்க போகிறேன்னே தெரியலை. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் இல்லைனாலும் செகண்ட் தேர்ட் ப்ரைஸாவது வாங்கிடணும் இந்த கேமில். ஓகே பசங்களா, எல்லாரும் லெமன் அண்ட் ஸ்பூன் எடுத்துகிட்டு வந்து ட்ராக்ல நின்றுட்டிங்களா? எல்லாரும் அவங்கவுங்களுக்குன்னு போட்ட ட்ராக்ல தான் போகணும். யாரும் யாரையும் தள்ளிவிடக்கூடாது. அடுத்தவங்க ட்ராக்லேயும் போகக்கூடாது. நான் ரெடி ஸ்டடி 1 2 3 கோ சொன்னதுக்கப்புறம் தான் போகணும். முந்திரி கொட்டை மாதிரி போகக்கூடாது. மாயா, புரிஞ்சதா? புரிஞ்சது மிஸ். ஓகே, இப்போ கேம் ஸ்டார்ட் பண்ணலாம். ரெடி ஸ்டார்ட் 1 2 3 கோ. ரன்னிங் ரேஸ் பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட்டாக போனால் தான் ஜெயிக்க முடியும். ஆனால் லெமன் அண்ட் ஸ்பூன் பொறுத்த வரைக்கும் பொறுமையாக போனால் தான் ஜெயிக்க முடியும். நம்ம பொறுமையாகவே போகலாம். எல்லாரும் என்ன பொறுமையாக நடந்துக்கிட்டு இருக்காங்க, நம்ம ஃபாஸ்ட்டாக போயிடலாம். ஐயோ, என்ன இது, நம்ம லெவன் கீழே விழுந்துருச்சே, நம்ம டிஸ்குவாலிஃபைட் ஆகிட்டோமா? என்ன மீனு, இந்த கேமுக்கு ஸ்லோவாக தான் போகணும்னு தெரியாதா? உன் லெமன் கீழே விழுந்து நீ டிஸ்குவாலிஃபைட் ஆகிட்ட. நீ கேமை விட்டு வெளியே வந்துரு. மற்றவங்க தான் காம்படிஷன் இருக்காங்க. ஐயோ போச்சு, தேவையில்லாத வேலை பார்த்துட்டேன். கொஞ்சம் பொறுமையாக வந்திருக்கலாம். ரன்னிங் ரேஸில் தான் ஜெயிக்க முடியல, இதுலையாவது ஜெயிக்கலாம். மெதுவாக போனால் தான் வின் பண்ண முடியும். ஹை, நம்ம ஆல்மோஸ்ட் ரெட் லைனை நெருங்கிட்டோம். ஜெயிக்க போகிறோம் நம்ம தான். ஹே, நான் ஜெயிச்சிட்டேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், காம்படிஷன் முடிஞ்சிருச்சு. எல்லாரும் நின்ன இடத்துல வெயிட் பண்ணுங்கள். நம்ம வின்னர் யாருன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் அந்த ரெட் லைன் கிராஸ் பண்ணியிருக்கிறது ரோசி. ஸோ ரோசி ஃபர்ஸ்ட் வின்னர். செகண்ட் வின்னர் மாயா. தேர்ட் வின்னர் ஜாக்கி. எல்லாரும் ஜெயிச்சவங்களுக்கு கிளாப் பண்ணுங்கள். மாயாவுக்கு எல்லாரும் ஸ்பெஷல் கிளாப் பண்ணுங்கள். மாயா இந்த கேமில் நேர்மையாக விளையாண்டு ஜெயிச்சிருக்கா. மாயா, இப்போவாது புரியுதா? ரன்னிங் ரேஸில் உன்னால் ஜெயிக்க முடியலை. பட் லெமன் அண்ட் ஸ்பூன் வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டடி கான்செப்ட், அதில் நீ வின் பண்ணியிருக்க. எப்பயுமே இதே மாதிரி தான் நேர்மையாக வின் பண்ணணும். புரியுதா? இனிமேலாவது எல்லா கேம்லேயும் எந்த பித்தலாட்டமும் பண்ணாமல் நேர்மையாக விளையாண்டு வின் பண்ணணும். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மாயா. தேங்க்யூ மேம், நான் அதை ரியலைஸ் பண்ணிட்டேன் மேம். இனிமேல் எந்த கேம்லையும் எந்த பொங்கும் பண்ண மாட்டேன், நேர்மையாக விளையாடுவேன் மேம். வெரி குட் பசங்களா, இன்னும் நிறைய கேம் வரப்போகுது. ஸோ எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர்டாக இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.